ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம vlog பார்க்க போகிறோம். மார்னிங் ரொட்டீன் vlog. என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே பூஜை வேலை எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் vlog. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால் காய்ச்சியாச்சு. இப்போ காஃபியும் என் பொண்ணுக்கு பூஸ்ட்டும் போட்டுக்கலாம். காஃபி குடித்தாதான் டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். மார்னிங் காஃபியை மட்டும் என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ்லாம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய இருக்குது. காஃபி போட்டுக்கலாம். நீங்களும் மார்னிங் காஃபியோடு தான் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். பட் என்னால் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்னு தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணோம். இன்னும் சம்மரே ஸ்டார்ட் ஆகலை. பட் ஆனால் சென்னையில் செம்ம வெயில் அடிக்குது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மார்னிங் 7 o'clock தான் ஆகுது. ஆனால் நல்ல வெயில். சூடாக நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். காஃபி குடிச்சிட்டு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. மார்னிங் 7 o'clock தான் ஆகுது. என்னோடய பூஜை ரூம் பாருங்கள். மார்னிங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக பூஜைலாம் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமைக்கான பூஜை. சாமி கும்பிட்டு இன்றைக்கான லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு, வெள்ளிக்கிழமைனாலே ஆப்வியஸ்லி சாம்பார் தான். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு 1 கப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கும் 2 உருளைக்கிழங்கை தோல் சீவி போட்டுக்கிறேன். போட்டு குக்கர் 3 விசில் வரட்டும். வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள், பொரியலுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் எண்ணெய் 1 ஸ்பூனும் போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். குக்கர் மூடிடலாம். இப்போ சாம்பாருக்கு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லா காயும் இதிலே ஒன்றா சேர்ந்துரும் சொல்லிட்டு சாம்பாரில் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிடுறேன். எல்லா காயும் போட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணணும். சின்ன வெங்காயம் காலையிலே உரித்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். முள்ளங்கி கட் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக எனக்கு இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சு முடிக்க 1 ஹவர் ஆச்சு. ஆனால் எடிட் பண்ணி 20 மினிட்ஸில் போட்டிருக்கேன். தக்காளி கட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கும் ரசத்துக்கும். மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிடணும் சம்மர் டைமில். மதியானம் வரைக்கும் இழுத்துட்டே இருந்தால் முடிஞ்சுது. ரொம்ப ஹாட்டாக இருக்குது சென்னை வேறு. சாம்பாருக்கு புளி ஊற வச்சிடுறேன், அரிசியும் ஊற வச்சிடலாம். தண்ணியில் போட்டோன்னா கொஞ்ச நேரம் ஊறும் பருப்பு வேகிற வரைக்கும். அரிசியும் கழுவி ஊற வச்சாச்சு. சின்ன வெங்காயம் பெருசாக இருக்கிறத மட்டும் 2 கட் பண்ணிக்கிறேன். இதுவும் எங்கள் ஏரியாலாம் மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெட்ரோ ஒர்க்கு தீவிரமாக போயிட்டுருக்கு. செம்ம டஸ்ட்டு இங்கெல்லாம். கொத்தமல்லி சாம்பாருக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரசத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரசத்துக்கு ஒரு கிண்ணம் எடுத்து 2 தக்காளி நசுக்கி போட்டுக்கிறேன் கட் பண்ணதை. இன்றைக்கி ரசப்பொடி போட்டு செய்யாமல் அரைச்சி விட்டு செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு தக்காளி, மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதில் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றிடலாம். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா தக்காளியை கரைச்சிட்டு சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு தண்ணி ஊற்றினோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு. மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ எடுத்து இதை வச்சிடலாம். கீரையும் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சிடலாம். வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கீரையிலலாம் நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருங்க. பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். பீட்ரூட் பொரியலுக்கும் தோல் சீவி எடுத்து வச்சிடலாம். இன்னும் குக்கர் விசில் வரல. சொன்ன உடனே வந்துடுச்சு. குக்கர் 3 விசில் வந்துட்டோம். வந்ததும் பருப்பு எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சாம்பாருக்கு தேவையானது சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். ரசத்தையும் அப்படியே பற்ற வச்சுட்டேன். கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ரசமும் அப்படியே சைட் பை சைட் கொதிக்கிட்டோம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம்,
தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. குக்கரும் ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். ரசத்தில் கொஞ்சமாக பருப்பு ஊற்றிக்கிறேன். பருப்பு தண்ணி ஊற்றினா ரசம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டு காயும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டிருக்கேன். மூடி வச்சு வதக்கிக்கலாம். ரசம் பாருங்கள் கொதிச்சு வருது. இந்த மாதிரி நுர கட்டி வரும்போதே நம்ம ரசத்தை நிறுத்திட்டோன்னா ரசம் நல்லாயிருக்கும். கீரைக்காக பூண்டு உரிச்சிட்ருக்கேன். பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் வேகிறதுக்காக தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும் காய். இப்போ இந்த சைடு கீரைக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கீரை புளி போட்டு கடைய போகிறேன். ஒரு பச்சை மிளகா, பூண்டு 10 பல், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை போட்டுக்கலாம். கீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சைடு காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ காயில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம். இன்றைக்கி மார்னிங்கே நல்லா தடபுடலாக சமையல் போயிட்டுருக்கு. கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ சாம்பாரில் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம்.
ரசத்தை எடுத்து வச்சுட்டு சாதத்துக்கு ஒலை வச்சுக்கலாம். புளி ஊற்றி சாம்பார் கொஞ்சம் கொதிச்சா போதும். இப்போ கீரையை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஆறின பிறகு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த வானல்லையே ஒரு அலசிட்டு வந்துட்டேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. இப்போ இந்த வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். ஈஸியான வகையில் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்யலாம். சிம்பிளாக இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு, பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு தான் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். உப்பு, உருளைக்கிழங்கு தேவையான உப்பு, மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி வச்சுருப்போம்ல, அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு டக்குன்னு உருளைக்கிழங்கு போட்டுடணும். இல்லைன்னா மிளகாய் பொடி தீஞ்சு போயிடும். இல்லைன்னா சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சைடு சாம்பாரையும் இறக்கிடுறேன். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி. அதையும் எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணோம்ல, அந்த கடாயே ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதிலே நம்ம பொரியலும் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 வானல், ஒரு சாதம் வடிக்கிற ஏனம், ஒரு தாளிக்கிற கரண்டி. இதிலே ஃபுல் குக்கிங்கும் முடிஞ்சிடும். டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். வெசலும் ரொம்ப சேராது. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு தாளிச்சிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். பீட்ரூட் துருவனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவு இப்பயே உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கீரை, ரசம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டணும்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். காய் சீக்கிரமாக வெந்துடும். பீட்ரூட் பொரியலுக்கு தேங்காய் பூ போடுவேன். தேங்காய் பூ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒலை கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் போட்டு தாளித்தா தான் கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் போட்டு ஒரே ஒரு மிளகா மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். கீரையை தாளிச்சாச்சு. அடுத்தது ரசத்தையும் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் போட்டு தாளித்தா தான் ரசம் நல்லாயிருக்கும். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், பெருங்காயம் போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம். ரசமும் ரெடி. இப்போ கீரை பீட்ரூட் பொரியல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் பூ போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோன்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடும். பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. சாதம் மட்டும்தான் வேகணும். இப்போ காலையில் டிஃபனுக்கு தோசை ஊற்றிக்கலாம். தோசை கல் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பீட்ரூட் பொரியலையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம். தோசைக்கல் காயறதுக்குள்ளாரே கிச்சனையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இருந்தது எல்லாத்தையும் எடுத்த இடத்துலையே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கிச்சனும் க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு வேலையும் ரொம்ப இருக்காது. இப்போ கல் சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். நெய் விட்டு தோசையை ஊற்றி எடுத்துக்குவோம். தோசை ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு மதியானத்துக்கு வச்ச சாம்பார் அப்புறம் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. சாதமும் வெந்துருச்சு. சாதத்தையும் வடித்தாச்சு. என்னென்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், சாம்பார், ரசம், கீரை புளி போட்டு களைஞ்சி வச்சுருக்கேன், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். சுட சுட லன்ச் ரெடி ஆகிடுச்சு. அங்கே சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாலாஸ் லைஃப்.